சென்னையில வந்து திமுகவோட கோட்டைன்னாங்க. நீங்க சொன்னீங்க அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குவாங்க அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில மொட்டை அடிச்சு கோட்டை இல்ல மொட்டை. சென்னையில வந்து கொளத்தூர்ல எப்படியே முதலமைச்சர் சிஎம் இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே வந்து தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல. அடுத்து ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது அரசியல் வாழ்க்கைன்றது கேள்விக்குறியாகுமா? அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. வாழ்க்கை இருந்தா என்ன இல்லாட்டான்னு அவங்க எல்லாம் ஒண்ணு. தவிர எனக்கு முழுக்க ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி எதுக்காக இந்த மாதிரி விஜய் பழி வாங்கணும்? ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் பார்த்து வாழட்டும். சங்கீதாவோட இவங்க என்னமா தொக்கு போறது? யாருங்க சங்கீதாவோட பண்றது? இன்னைக்கு த்ரிஷா வீட்டுக்கு போயிருக்காங்களா? அதுக்குதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வம்பு செய்திகள். அதை தவிர ராஜா கொடுத்தாரு பாருங்க ஒரு டேப்பு, ஸ்டாலினை வந்து முக ஸ்டாலின் கருணாநிதி ஒதுக்கி வச்சாருன்னுட்டு, அது பழனிவேல் தியாகராஜனுடைய டேப்பு. இதெல்லாம் தாங்க திமுக அந்த அராஜகம், அரகன்ஸ்